வணக்கம் மக்களே, நான் தான் உங்க எம்டி அலி ஃப்ரம் ட்ரிபிள் எம் பெயிண்டிங் வர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த பஜாஜ் ஆட்டோ தான் சூப்பராக ஷைனிங்காக கெத்தாக பக்காவாக பெயிண்ட் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, அந்த அளவுக்கு சூப்பராக மஜாவாக இருந்தது. அந்த மாதிரி தான் இந்த வண்டியை பக்காவாக ரெடி பண்ண போகிறோம். வாங்க வண்டியில் வேலை காட்டுறேன். வண்டியில் வேலை பார்க்குற முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான பக்காவான தரமான பெயிண்டிங் வீடியோலாம் வரும். அடுத்தடுத்து எல்லா வீடியோ பாருங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வண்டியில் வேலை பார்க்கலாம். வண்டியில் வேலை பாருங்கன்னா நிறைய டிங்கர் ஒர்க், எக்கச்சக்கமாக டிங்கர் ஒர்க் பண்ணி வண்டி வந்திருக்கு நம்ம செட்டுக்கு. அதெல்லாம் ஃபுல்லாமே பக்காவாக ஸ்டாண்ட் பண்ணி பட்டி பார்த்துட்டு 1க்கு 2 தரமாக பெயிண்டிங் பண்ண போகிறோம். பாருங்கள் டிங்கர் ஒர்க் பாருங்கள். டிங்கர் ஒர்க்லாம் சரியாக தேய்க்காமல் விட்டுக்கிறாங்க. காட்டுறேன் பாருங்கள். இந்த பீஸ்லாம் போட்டுக்கிறாங்க, பேஸ்ட்டு பார்த்துக்கிறாங்க, சரியாக ஸ்டாண்ட் பண்ணல. அண்டு சில இடத்துலாம் பேஸ்ட்டே சரியாக போடலை. அதுதான் மறுபடியும் நாங்களே கரெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அது மேலே பேஸ்ட்டு பார்த்துட்டு பட்டி பார்த்துட்டு சூப்பராக பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி சூப்பரான தரமான பெயிண்டிங் வீடியோலாம் வரும். எல்லா வீடியோ பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த இடம்லாம் பாருங்கள், பேஸ்ட்டு பாருங்கள் அப்படியே சரியாக சேண்ட் பண்ணாமல் இருக்குது. அப்படியே திக்னஸ் அப்படியே இருக்குது பேஸ்ட்டில், சரியாக சேண்ட் ஆகாமல் திக்னஸ் இருக்குது. பாருங்கள் இந்த இடம்லாம் பேஸ்ட்டே சரியாக இல்லை. அங்கே பாருங்கள், அந்த இடம்லாம் பேஸ்ட்டே சரியாக படலை. அது மறுபடியும் அது பேஸ்ட்லாம் பக்காவாக பார்க்க போகிறோம். பார்த்துட்டு மஜாவாக சூப்பராக பெயிண்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்குன்னா நம்ம பெயிண்டிங் சர்வீஸ் தேவையா, குவாலிட்டியான பெயிண்டிங் சர்வீஸ் தேவையா, நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், தைரியமாக ஷேர் பண்ணுங்கள், நம்பி ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோலாம் தரமாக பண்ணி கொடுப்போம், குவாலிட்டியாக பண்ணி கொடுப்போம். ஸோ பேக்கெலாம் பாருங்கள், இந்த இடம்லாம் பேஸ்ட்டு பாருங்கள் சரியாகவே இல்லை. மறுபடியும் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பேஸ்ட்டு பார்க்கணும். பேஸ்ட்டு பார்த்து வண்டியை நீட்டாக கொண்டு வரணும், அந்த ஃபினிஷிங் சூப்பராக கொண்டு வரணும். அது கொண்டு வந்துட்ட அப்புறம் தான் பட்டி பார்ப்போம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுதான் எந்தெந்த இடம் பேஸ்ட்டு பார்க்குறோம், எந்தெந்த அடிஷ்னலாக பேஸ்ட்டு பார்க்குறோன்னு தெரியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி பெயிண்ட் அடிச்சு 2 வருஷம் ஆகுது. வண்டி நாங்கள் தான் பெயிண்ட் பண்ணோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் பெயிண்ட் பண்ணேன் இந்த வண்டியை. அண்டு வண்டியில் ஷைனிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள், தெரிஞ்சுங்களா? ஷைனிங் அப்படியே கொஞ்சம் கூட மாறாமல் ஷைனிங் பக்காவாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சில இப்போ வண்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த 3 மாதம் 4 மாதத்துல பெயிண்ட் வந்து டல் ஆகிடும். ஆனால் நான் அடிக்கிற பெயிண்ட் வந்து குவாலிட்டியான பெயிண்ட், பிராண்டட் பெயிண்ட். ஸோ 2 வருஷம் ஆனாலும் பெயிண்டில் ஷைனிங் எப்படி இருப்பாருங்க. நான் மேக்ஸிமம் 1 வருஷம் கேரண்டி கொடுப்பேன். ஆனால் இந்த வண்டி 1 வருஷம் தாண்டியோ 2 வருஷம் பக்காவாக இருப்பாருங்க ஷைனிங்லாம். இந்த ஃப்ரண்ட்டில் ஷைனிங்லாம் காட்டுற பாருங்கள், எங்கே பாருங்கள் எப்படி இருக்கு தெரியுதுங்களா? எந்தளவுக்கு குவாலிட்டி, எந்தளவுக்கு ஷைனிங்காக இருப்பாருங்க. 2 வருஷம் அது பெயிண்ட் பண்ணி இருந்தும் எந்தளவுக்கு சூப்பராக ஷைனிங்காக இருப்பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் டேடி பேஸ்ட்டு பார்க்குறாரு. இந்த சரியாக பேஸ்ட்டு பார்க்காத இடம்லாம் மறுபடியும் எங்கள் டேடி பேஸ்ட்டு பார்க்குறாரு பாருங்கள். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தரமான ஒர்க்கு, குவாலிட்டியான ஒர்க்குனா அதுதான். கஸ்டமர் நம்ம தேடி வராங்களா, அவங்களுக்கு வந்து நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு நோக்கமே. என்னை தேடி வர கஸ்டமருக்கு வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும். அதனால தான் இப்போ மெனக்கட்டு மறுபடியும் நம்ம பேஸ்ட்டு பார்க்குறாரு பாருங்க. எங்கள் அப்பா ஆல்ரெடி பேஸ்ட்டு பார்த்துக்கிறாங்க. அது மேலே அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி அப்படியே பெயிண்ட் அடிக்கலாம், பட்டி பார்த்துட்டு பெயிண்ட் அடிக்கலாம். ஆனால் அந்த ஃபினிஷிங் இருக்காது, அப்படியே மேடு பண்ணலாம், அசிங்கமாக தெரியும். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது. நான் பெயிண்ட் பண்ண வண்டி தெளிவாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். இந்த வண்டி எதுவும் ஸ்டாண்டில் நின்னா பெயிண்ட் யார் அடிச்சான்னு கேட்கணும், அந்த மாதிரி தெளிவாக இருக்கணும். அதனால தான் பாருங்கள் எங்கள் அப்பா மெனக்கட்டு ஃபுல்லாமே பேஸ்ட்டு பார்க்குறாரு பாருங்கள் பக்காவாக. இந்த இடம் சரியாக பேஸ்ட்டு பார்க்காம இருக்குது, அதெல்லாம் ஃபுல்லாக பக்காவாக பேஸ்ட்டு பார்க்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ வந்து எங்கள் அப்பா ஃபுல்லாக பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறாரு. பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக எங்கெங்கே பேஸ்ட்டு சரியாக பார்க்கல அந்த இடம் ஃபுல்லாமே சூப்பராக பேஸ்ட்டு பார்க்க போகிறாரு பாருங்கள். ஸோ இந்த போர்ஷனை ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நாங்கள் எந்தெந்த இடம்லாம் பேஸ்ட்டு பார்க்குறோம், எந்தெந்த இடம்லாம் டிங்கர் பேஸ்ட்டு மிஸ் பண்ணாங்க, எந்தெந்த இடம்லாம் டிங்கர் பேஸ்ட்டு பார்க்க முட்டுக்கிறாங்க, அந்த இடம்லாம் எப்படி நாங்கள் பேஸ்ட்டு பார்க்குறோம், எப்படி ஸ்டாண்ட் பண்ணுறோம், எந்தளவுக்கு நீட்டாக பேஸ்ட்டு பார்க்குறோம் எல்லாமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தென் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, லுக் சிமிலர் பட் நாட் சேம்னு. சில பொருள் வந்து சில பொருள்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து அதோட தன்மை வந்து வேறையாக இருக்கும். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பெயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா சாதா பெயிண்ட் அடித்தாலும் ஷைனிங்காக இருக்கும் அடிக்கும்போது. கம்பெனி பெயிண்ட் அடித்தாலும் பிராண்டட் பெயிண்ட் அடித்தாலும் அடிக்கும்போது ஷைனிங்காக இருக்கும். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, கம்பெனி பிராண்டட் பெயிண்ட் வாங்கி அடித்தா 1 வருஷம் 2 வருஷம் லைஃப் வரும். இந்த எஃப்சி அடிக்கிற அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள், ஆட்டோ, வேன் எல்லா வண்டிக்கும் இந்த பிராண்டட் பெயிண்ட் வாங்கி அடிச்சின்னா 1 வருஷம் 2 வருஷம் கேரண்டியாக லைஃப் வரும். இந்த சாதா பெயிண்ட்லாம் அதிகபட்சம் 3 மாதம் தான். 3 மாதம் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பெயிண்ட் அப்படியே டல்லாகிடும், மங்கி போயிடும். நிறைய இந்த கஸ்டமர்ஸ்லாம் தெரியும், நிறைய பேர் வண்டி வச்சுக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும். அவங்க வண்டி இன்கேஸ் அவங்க வண்டி வச்சுருந்தா அவங்க வண்டியோட கண்டிஷன் எப்படி தெரியும். இந்த சாதா பெயிண்ட் நிறைய பேர் சாதா பெயிண்ட் வாங்கி அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது எது சாதா பெயிண்ட்டு எது பிராண்டட் பெயிண்ட்டு.
எங்கே கம்மி அடிக்கிறாங்களோ அப்படி விட்டுறாங்க. ஆனால் நிறைய பேர் கம்மி அடிக்கிறாங்க. ஆனால் கம்மி அடிக்கிறவங்க ஃபுல்லாமே எதனால் கம்மி அடிக்கிறாங்க அது ஃபஸ்ட்டு யோசிச்சு பார்க்கணும். எதனால் கம்மி அடிக்கிறாங்கன்னா அவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த சாதா பெயிண்ட் தான், இந்த எனாமல் பெயிண்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பெயிண்ட் வாங்கி அடித்தா பார்க்க ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்கும். பெயிண்ட் அடிக்கும்போது நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டல் ஆகிடும் பெயிண்ட் வந்து அப்படியே பேட் ஆகிடும். ஆனால் நான் அடிக்கிற பெயிண்ட் எல்லாமே பிராண்டட் பெயிண்ட் தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆச்சு பெயிண்ட் பண்ணி. அப்புறம் ஷைனிங் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். 2 வருஷம் ஆச்சு பெயிண்ட் பண்ணி. என் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆனாலும் பெயிண்ட் எதுவுமே ஆகாது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சாதா பெயிண்ட்டுக்கும் கம்பெனி பெயிண்ட்டுக்குள்ள வித்தியாசம். கம்பெனி பெயிண்ட்னா 2 வருஷம் நல்லா தாங்கும் பெயிண்ட்டு. அந்த பெயிண்ட் தான் நாங்கள் வாங்கி அடிக்கிறது. ஸோ பாருங்கள், வண்டி ஃபுல்லாகவே பேஸ்ட்டாக பக்காவாக ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பட்டி பார்த்து ஃபுல்லாக பட்டியில் ஸ்டாண்ட் பண்ணிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டியில் பக்காவாக ஸ்டாண்ட் பண்ணி நீட்டாக பண்ணிவிட்டோம் வண்டியை. தென் இப்போ வந்து பெயிண்டிங் தான் பண்ண வேண்டியது பாக்கி. ஸோ உங்கள்கிட்ட இதே மாதிரி நீட்டாக பக்காவாக குவாலிட்டியாக 1 வருஷம் 2 வருஷம் கேரண்டியே பண்ணி கொடுக்குமா. கீழே டிஸ்பிளே நம்பர் தரேன் பாருங்கள், எங்கள் அப்பா நம்பர் கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலர் அடிக்கணும்னு சொல்லி புக் பண்ணிக்கோங்க. எத்தனை வாங்க சும்மா தரமாக குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள், ஃபுல்லாமே பட்டி பார்த்துட்டு உள்ளே இருக்கிற ஷீட்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். உள்ள ஷீட்டு, ஃப்ரண்ட்டு ஹெட்லைட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். பக்காவாக மாஸ்கிங் பண்ணிட்டோம். பாருங்கள், வந்து பட்டிலாம் டச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கோட் அடிக்கிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கோட் அடிச்சுட்டு ஃபுல்லாக பட்டி ஃபஸ்ட்டு வந்து பட்டிலாம் டச்சப் பண்ணிவிடுவோம். டச்சப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கோட் அடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு கோட் அடிச்சுட்டு இப்போ வந்து செகண்ட் கோட் அடிக்கிறோம். பாருங்கள் ஷைனிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாம் குவாலிட்டியான பெயிண்ட்டு, பிராண்டட் பெயிண்ட் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ். எங்கள் அப்பா வந்து 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பெயிண்டிங் தொழிலில். எந்த பெயிண்ட்டுக்கு எவ்வளோ தின்னர் மிக்ஸ் பண்ணணும், எவ்வளோ ப்ரெஷர் வைக்கணும், எப்படி பட்டை வைக்கணும் எல்லாமே தெரியும். எங்கள் அப்பா அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் இந்தளவுக்கு என் வண்டிலாம் ஷைனிங் பக்காவும் வரும், ஃபினிஷிங் சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எந்தளவு ஸ்மூத்தாக இருக்குது, எந்தளவு ஷைனிங்காக இருக்குது. பெயிண்ட்டு ஒழுகுற சீனு, பெயிண்ட்டு மொத்தையாக உட்கார சீனு, பெயிண்ட்டு டல்லாக இருக்கும், பெயிண்ட் ஷைனிங் இருக்காது, அந்த சீன்லேயே இருக்காது. பெயிண்ட் வந்து ஸ்மூத்தாக இருக்கும், பெயிண்ட் நல்லா பக்கா ஷைனிங்காக இருக்கும். 2 வருஷம் கேரண்டியாக கொடுப்பேன். மேக்ஸிமம் 1 வருஷம், அதை தாண்டி இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக 2 வருஷம் வரும். பெயிண்ட்டு அடிக்கிற பெயிண்ட் கண்டிப்பாக 2 வருஷம் வரும். இன்டீரியர் பாருங்கள், இன்டீரியர் வந்து மெட்டாலிக் ப்ளூ, இந்த டாட்டா இன்ட்ராவுக்கு வரும் அந்த கலர். இதுதான் லாஸ்ட் டைமும் கஸ்டமர் இதே கலர் தான் கேட்டார். நான் ஒரு இன்ட்ரா வண்டி பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வண்டியை பார்த்துட்டு எனக்கு இந்த கலர் தான் வேணும்னு கேட்டார். ஸோ அதே கலர் போன வருஷம் பண்ணேன். இதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் அதே கலர் தான் இந்த வருஷம் வேணும் கேட்டார். அதே கலர் தான் பக்காவாக பண்ணி கொடுத்துட்டேன். உள்ளே 2 கோட்டு, வெளியே 2 கோட்டு, மொத்தம் 2 கோட்டு, உள்ளே 2 வெளியே 2 கோட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 1 கோட் சீனே இருக்காது. மினிமம் 2 கோட் அடிப்போம். அதையும் தாண்டினா 3 கோட் 4 கோட் கூட அடிச்சிக்கலாம். நான் வண்டிக்கு 3 கோட் 4 கோட் கூட அடிப்பேன். ஆனால் வண்டியோட வேலையை பொறுத்து மாறும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வண்டியோட வேலை எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி வேலை பார்த்துக்குறோம், எங்களோட ஹார்ட் ஒர்க் எப்படி போட்டு வேலை பார்த்துக்கிறோன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக எஃபர்ட் போட்டு என் சொந்த வண்டி வேலை பார்த்தா எந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு பக்கா வேலை பார்ப்போம், அதே மாதிரி தான் எல்லா வண்டியும் வேலை பார்ப்பேன். ஸோ வண்டியில் ஷைனிங் எப்படி பாருங்கள், ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வண்டி பாருங்கள், இந்த இடம்லாம் பீஸ்லாம் சரியாக பேஸ்ட்டே பார்க்காம இருந்தது. அந்த வீல் ஆர்ச்சி அந்த இடம்லாம் சரியாக பேஸ்ட்டே பார்க்காம இருந்தது. அது ஃபுல்லாமே மறுபடியும் நாங்களே பக்காவாக பேஸ்ட்டு பார்த்து எந்தளவுக்கு லெவல் கொண்டு வந்துக்கிறோம் பாருங்கள். எந்தளவுக்கு நீட்டாக லெவலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிபிள் பெயிண்டிங் ஒர்க். எங்கள் ஷெட்லேருந்து வண்டி எடுத்து போய் இந்த ஆட்டோ ஸ்டாண்டர்ட்னாலே யார் பெயிண்ட் பண்ணால் எங்கே பெயிண்ட் பண்ணிங்கன்னு அந்த ஆட்டோ நிறைய ஆட்டோக்காரன் வந்து இந்த வண்டிக்காரரை கேட்கணும். சரி டிரைவர் சொல்லிட்டேன், டிரைவர் இல்லை, டிரைவருக்கு ஓனர் தான் இந்த வண்டிக்காரு. அவர் தான் ஓனர், அவர் தான் டிரைவர். ஸோ நிறைய பேர் கேட்கணும் இந்த வண்டியை பார்த்துட்டு. பாருங்கள் ஷைனிங் எப்படி இருக்கு பாருங்கள். இந்தளவு ஷைனிங்காக இந்தளவு பக்காவா யார் பெயிண்ட் பண்ணான்னு நிறைய பேர் கேட்கணும். அதுதான் எனக்கு வேணும். நிறைய பேர் 4 பேர் நம்மளை தேடி வராங்களா, இந்த ஒரு வண்டி பார்த்து 4 பேர் தேடி வராங்களா, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட சக்ஸஸ். ஸோ உங்கள்கிட்ட இதே மாதிரி குவாலிட்டியாக ஷைனிங்காக கெத்தாக 1 வருஷம் 2 வருஷம் கேரண்டியோடு பெயிண்ட் பண்ணுமா, கீழே டிஸ்பிளேல எங்கள் டேடி நம்பர் கொடுக்குறேன். எங்கள் அப்பா கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலர் சொல்லி புக் பண்ணிச்சுங்க. உங்கள் வண்டி எடுத்துவாங்க. இதே மாதிரி பக்காவாக ஷோரூம் கண்டிஷன் மாதிரி தெளிவாக சூப்பராக பண்ணி கொடுத்துலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.